அனைவருக்கும் வணக்கம். அத்வைத தத்துவங்களை ஒன்றிரண்டு என்று நாம் காணவிருக்கின்றோம். அதில் முதல் கட்டமாக பார்ப்பவனே பார்க்கப்படும் பொருளாக எப்படிப்பா இருக்க முடியும்? என்னது ஆன்மீகத்துல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. திரிபுடிகள் இருக்காது ஞானிகளுக்கு, பிரம்மத்திற்கு திரிபுடிகள் இல்லை, பார்ப்பதும் பார்க்கப்படும் பொருளும் பார்வையும் அனைத்தும் அதுவே. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்களேயா என்று ஒருவன் கேள்வி கேட்டால் அவனுக்கு நாம் என்ன விளக்கத்தை கொடுக்க முடியும் என்பது கேள்வியாக வைத்திருந்தோம். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம்? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, டே ரியாலிட்டியில இது இம்பாசிபிள் தான். உண்மையிலேயே ஒருத்தன் பலவா மாற முடியாது. ரெண்டு டுவாலிட்டினா என்ன? அங்க இது வேற அது வேற. இதுக்கு பேர் வந்து டுவாலிட்டி. சரியா? இது வேற அது வேறன்னு ஆயிட்ட பிறகு ரெண்டும் ஒன்னாக முடியாது. 100% ஒன்னாக முடியாது. பார்ப்பவன் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற, பேசுபவன் வேற, கேட்பவன் வேற. வேற வேறன்னா எப்படி ஒன்னாக முடியும்? அப்கோர்ஸ் நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். அது எப்போன்னா ரெட்டைகள்ல, டுவாலிட்டியில. ஆனா அத்வைதத்துல இல்லடா. என்ன உலர்ற? ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்ப்பவன் பார்க்கப்படும் அங்க வந்துருச்சு இல்ல ரெண்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு டுவாலிட்டியில தான் இதுங்கிற. டுவாலிட்டி வந்துருச்சு இல்லப்பா அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, கண்ணா இந்த டுவாலிட்டி உண்மை இல்லடா. அது உண்மைன்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பா நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஆனா உண்மை இல்லடா அப்படின்னா பொய்யா டுவாலிட்டி மாதிரி அப்படின்னு நாங்க சொல்ல வர்றோம். அப்போ இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவம் இரண்டாக இருப்பது போல் தெரிகிறது. உண்மையில் அது இரண்டல்ல, ஒன்றே இரண்டாக தெரிகிறது. ஒன்று ரெண்டாக தெரியுதா? ஒண்ணு ரெண்டு ஆக முடியாதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா. ரெண்டு உண்மையிலேயே ஒண்ணு உண்மையிலேயே ரெண்டு ஆகலப்பா, ரெண்டு ஆகவும் முடியாதுப்பா. ஆனா ஒண்ணு ரெண்டா தெரியலாம்ப்பா. என்னையா வளர்ற? கண்ணாடிக்கு முன்னாடி நில்லு. கண்ணாடியில வந்து நீ கண்ணாடி முன்னாடி நிற்ப. உன்னுடைய 100 உருவங்கள் அல்லது 1000 உருவங்கள், 100 மிரர் வச்சிருங்க. சரியா? 1000 உருவங்கள் கூட அங்கே தெரியுமா? ஆமா தெரியும். ஒண்ணு எப்படி இப்ப 100 ஆச்சு, ஒண்ணு இப்படி 1000 ஆச்சு. 1000 ஆகலைங்க, தெரியுது. ஒத்துக்கிறீல்ல? அப்படிதான்டா. கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா நீ பலவா தெரியற மாதிரி தெரிஞ்சா கூட அது உண்மையில இல்லைன்னு ஒத்துக்கிறீல்ல? அப்படித்தான். இப்ப புரியுதா? சோ உண்மைன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். பார்ப்பவன் வேறதான், பார்க்கப்படும் பொருள் வேறதான். ஆனா நாங்க எப்ப உண்மைன்னு சொன்னோம்? ஒண்ணு சும்மா நாச்சுக்கும் ரெண்டா தெரியுதோங்கிறான். அந்த தெரியுறதுல இது பேசுற மாதிரி பேசுது, அது கேட்கிற மாதிரி கேட்குது. இது மாயை என்ற தத்துவத்தில் நாங்கள் சொல்ல வருகிறோம் அப்பா. மாய தத்துவத்தில் தான் அனைத்தும் ஒன்றென்று நாங்கள் நிரூபிக்க முயல்கின்றோமே தவிர உண்மையில் அல்லப்பா என்று புரிந்து கொள். ஆஹா, என்ன ஆஹா, ரொம்ப ஈஸியா நீ கற்பனையே பண்ணது இல்லையாக்கும். நீ காலையில இருந்துச்சா உட்காந்துக்கிட்டு நீ பல பெண்களோட சுத்தி தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியுது இல்ல, கற்பனை இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? ஆமா தெரியும். அப்ப எல்லா பெண்களும் யாரு? அது பொண்ணுங்க. பொண்ணுங்க லூசு. உன் கற்பனையில வந்த பொண்ணுங்க யாருடா? என் கற்பனையில வந்த பொண்ணுங்க யாரு? யாருன்னா நீதானே லூசு. எந்தெந்த அங்க லட்சணங்களோடு கற்பனை செய்கின்றாயோ அந்தந்த லட்சணங்கள்ல அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான்னா அந்த ஒட்டுமொத்த அந்த வடிவத்திற்கும் யார் காரணம்? நீதானே. அந்த பொண்ணு உங்ககிட்ட வலிகிற மாதிரியோ இல்ல நீ அந்த பொண்ணு கிட்ட வலிகிற மாதிரியோ இல்ல ரெண்டு பேரும் கொஞ்சற மாதிரியோ இங்க எல்லாம் ஆக்ஷன், கதை, திரைக்கதை, வசனி எல்லாமே நீதானடா. நீ ஒருத்தன் தானடா அங்க பலவா மாதிரி பல விஷயத்த பண்ணிட்டு இருந்த. ஆமா, அப்படித்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க வந்து எப்படி ஒண்ணு ரெண்டாச்சு, அது எப்படி ரெண்டு ஆக முடியும் அப்படின்னு கேட்டியா? சும்மா நாச்சுக்கும் ஆக முடியல, பொய்யில ஆக முடியுது இல்ல. ஈவன் தோ இட் கிவ்ஸ் யூ அன் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தென் ஆல்சோ இட் இஸ் நாட் a ட்ரூன்னு புரியுதா? ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட நீ சந்தோஷப்படும் போது என்னமோ நிஜமாவே என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகுற. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்மையா? ஆனா உண்மை மாதிரி தெரியும், உண்மை மாதிரி தெரியுதுங்கிறதுக்காக உண்மையா? அனுபவமே உண்மையாக தெரிவது உண்மை போல் தெரிந்தாலும் அது உண்மையா? உண்மை இல்லடா. ஆனா உண்மை வேறடா. ஆமா புரியுதோ? ஆனா அத உண்மைன்னு நினைச்சா என்ன ஆகும்? கற்பனையில வந்த ஒரு பொண்ணை நீ உண்மைன்னு நினைச்சேன்னா அந்த பொண்ணு பின்னாடி நாயா அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். கற்பனையிலேயே அலைவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஜோக்கா தெரியலாம். ஆனா உண்மை அதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நல்லா இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்ணீங்க. கற்பனையை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வந்து இமேஜின் பண்றீங்க. அந்த இமேஜினேஷன்ல அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. நீங்க வந்து அவளை துரத்தி துரத்தி காதலிக்கிற மாதிரி ஒரு கற்பனையை தான் ஸ்டார்ட் பண்றீங்க. நீ கற்பனை பண்ணிட்டு இருக்கேங்கிற அந்த கற்பனை பண்றவனை நீ மறந்துட்டேன்னு வச்சுக்கோ.
அப்படிதாங்க ரியலாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கதை அப்படிதாங்க ஓடிட்டு இருக்கு. சரியா? இப்ப என்ன ஆச்சு பாருங்களேன் கூத்து. இந்த ஒரு மூலையில உட்கார்ந்து கற்பனை பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த கற்பனை செய்பவனை கற்பனை மறந்தது. சரியா? கற்பனைக்குள்ள அவன் என்ட்ரி ஆயிட்டான். இங்க நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம்னு மறந்துட்டான். இப்போ இவன் வந்து கற்பனைன்றதுக்கும் கற்பனை செய்பவனே நான் இருந்திருந்தான்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் இவன்கிட்ட இருந்திருக்கும். சரியா? அப்ப என்ன ஆகும்? அந்த பொண்ணு வந்து இவளை கட்டி பிடிக்கிற மாதிரி கொஞ்சற மாதிரி என்ன வேணா இவன் நினைக்கலாம், அது எல்லாமே நடக்கும், அதை அனுபவிக்கலாம். சரியா? ஆனா இந்த லூசு பைய இவனை மறந்துட்டது அதன் உண்மைன்னு நினைச்ச உடனே அவன் உண்மையிலேயே வந்து இவனை விட்டு போற மாதிரி உண்மையிலேயே இவன் பின்னாடியே காத்திருக்கிற மாதிரி போகும்போது அப்ப என்ன ஆகுது? அது துக்கமா மாறுது. சரியா? இது இவன் கட்டுப்பாட்டை இழக்கிறான்றத விடுங்க, டோட்டலா துக்கமா மாறி போயிடுது. அங்க நானும் அந்த பொண்ணு எப்படிங்க ஒண்ணாக முடியும், லூஸ் மாதிரி பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கற்பனையில நீயாவே இருக்கின்ற இன்னொருத்தன்ட்ட பேசிட்டு இருப்ப. சரியா? எல்லாமே நீயா தான் இருக்காங்க, ஆனாலும் நீ நான் இல்லை நான் இல்லை அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு தான் இருப்ப. ஏன்னா யூ ஹாவ் ஃபர்காட்டன் யுவர் ரியல் நேச்சர். கற்பனை செய்பவனை நீ மறந்துவிட்டு கற்பனைக்குள் சிக்கிக் கொண்டு விட்டால் நடும் அந்த அவலம் தானே இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ இதை நாம் உணர வேண்டும். ஸோ ஆனால் பொதுவாக நம்ம வந்து கற்பனை வேர்ல்டில் அதிகமாக மிஸ் ஆகிறது இல்லை. பட் அஃப்கோர்ஸ் நான் அதுவே ஹாலுசினேஷன் பேஷண்ட் கிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாருமே கற்பனையில என்ஜாய் பண்றது இல்ல. கற்பனைன்னு புரிஞ்சுக்கிட்டு கற்பனையை என்ஜாய் பண்றதே சில பேர் தான். ஆனா யாரெல்லாம் இந்த ஹாலுசினேஷன் பேஷண்ட் தெரியுமா? இந்த கற்பனை அதிகமா பண்ணவனுங்க தான் கடைசியில கற்பனையை உண்மைன்னு நம்பிட்டு ஹாலுசினேஷன் பேஷண்டா மாறிடுறாங்க. ஸோ ப்ளீஸ் விளையாட்டே வினையானதுங்கிற மாதிரி தான் கதை. சரி, அப்போ இவன் ரொம்ப கற்பனை பண்றவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா, அது அது பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ற வரைக்கும் அது எல்லாமே நல்லதுதான். அது ஒரு சினிமா பாக்குற மாதிரி தான். நீங்க பாட்டுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் தான். அதனால உங்களுக்கு பெருசா கர்மாவும் வராது. ஆனா அதை உண்மைன்னு நம்பும் போது என்ன ஆகுதுன்னா, நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிற. அது ஒரு பெரிய வியாதியாவே மாறி போயிடுதே உனக்கு. உன் கற்பனை தாங்கிறத நீ மறந்துட்டே இல்ல. அப்ப கற்பனையில வரக்கூடிய எல்லாமே நீ நிஜம்னு நினைச்சுக்கிட்டு பண்ற அவஸ்தையெல்லாம் நீ பாத்தியா? அதுக்கும் இந்த நிஜ வேர்ல்டுக்கும் ஒரு மண்ணாங்கடி டிஃபரன்ஸும் இல்லடா. இப்படி தாண்டா. ஞானிகள்னா யாருன்னா அவன் அனைத்தும் நான் என்று உணர்ந்தவன். கற்பனைக்குழுக்கில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸையும் நானே என்று உணர்ந்து, இது வெறும் எனது கற்பனையே என்று உணர்ந்து, இது மாயை என்று தெளிந்து அற்புதமா அனுபவிக்கிறவன்டா ஞானி. அப்ப நானு நீ லூசு மாதிரி உன் கற்பனையை நீயே மறந்துட்டு கற்பனைக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற லூசு அப்படியா என்று நமக்கு நினைக்க தோணுகிறது. சரியா? இது வெறும் இமேஜினேட்டிவ் வேர்ல்டு மூலியமாவே ரொம்ப ஈஸியா நம்மளால உணர முடியுது. பட் இன்னும் டெப்தா போகணும் அப்படிங்கிறப்போ we need to go for this கனவு வேர்ல்டு. சரியா? the dream world is another best set example அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸ்வரனையும் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம கனவு உலகத்துல ஈஸ்வரா கான்செப்டே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம கற்பனையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸோட 100% பொருந்தக்கூடிய அற்புதமான நெக்ஸ்ட் உதாரணம் என்னன்னா ட்ரீம் தான். ட்ரீம்ல நம்ம கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை. ஆனா நான் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க உங்க கற்பனை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அங்க நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கல, ஆனா நடக்கிறதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? So this is the another best set example to prove that the world is just an imagination அப்படிங்கிறத வேற எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும்? So therefore இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, மாய இதெல்லாம் வந்து புரியலைன்னா கூட இங்கே உன் எண்ணம் தான் இங்கே உலகமாக விரிந்திருக்கின்றது என்பதை நாம் உணரத்தான் வேண்டும். இதுல ரொம்ப அழகா இன்னைக்கு நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். உனது ஈஸ்வர கல்பனையின் உன் கர்மாவின் படிதான் இங்கே அனைத்தும் நடக்கிறது எனும் போதும் கூட உனது ஜீவ கல்பனை இன்னமும் உசிரோடுத்தான் இருக்கின்றது. இங்கே என்ன நடந்தாலும் அதை நீ எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று இப்போது நீ முடிவு செய்கின்றாயோ அதை அப்படியெல்லாம் முன்னால் அனுபவிக்க முடியுமடா. It's a Maya. You have a complete control. கர்மா பரிசு இருக்கட்டும். நான் அந்த பக்தர்கள் கதைகள்லாம் நான் அடிக்கடி சொல்லும் போது நான் சொல்லுவேன், கர்மான்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. பக்தியை பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது கர்மாவை பத்தி பேசினாங்க, ஏங்க பக்தர்களுக்கு ஏங்க கர்மாவை கொண்டு வரீங்க, வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் இவர்கள் எவ்வளவு பாவங்க பண்ணிட்டு தொலையட்டுங்க, எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் இவங்க பக்தர்களான பிறகு கண்ணன் கொடுக்கக்கூடிய அதை பிரசாதமா இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? அது நெகட்டிவா அவன் பார்த்தா தானே உண்டு. எவ்வளவுக்கு மோசமானது நடந்தாதான் அவன் பிரசாதமா பார்த்துட்டு அவன் ரிஜாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கர்மாவுக்கு என்ன வேலை இங்க கிடக்கு? என்ன அற்புதமான விஷயம் இங்க நம்மளுடைய பவரு. மாயா சக்தி, எனது மாயா சக்தி, எனது மாயா சக்தியே இந்த உலகமாக இருக்கிறது. எனது மாயா சக்தியே எனக்கு அனுபவங்களை கொடுக்கின்றது. முன்னாளில்
இதுக்கு முன்னாடி நான் தப்பா நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்து அது தவறான அனுபவத்தை எனக்கு கொடுக்க வந்தா கூட இப்போ எனது கான்சியஸ் இமேஜினேஷன் மூலியமாக என் இஷ்டத்திற்கு அதை அனுபவிக்க முடியுங்கிற சக்தி எனக்கு இருக்குன்னா இந்த மாயா சக்தியை வச்சுக்கிட்டு என்னமா அனுபவிக்கிறத விட்டுட்டு ஏங்க லூசு மாதிரி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோன்றது புரிஞ்சுக்க முடியுதா? So how fool we are having this மாயா சக்தி. ஒண்ணு மாயா சக்தி யூஸ் பண்ணு ஒழுங்கா, இல்லைன்னா யூஸ் பண்ணாம பேசாம உட்காரு. ரெண்டுமே பண்ண தெரியல. நமக்கு நாமே எதிரியாக ஒரு வியாதியாக நாம் மாறிக்கொண்டு நம்மை நாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கேவலம் ஒழிய வேண்டும். அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபீல் தட் எவ்ரிதிங் இஸ் யுவர் ஓன் கல்பனா. எனக்கு புரியாதது தெரியாததெல்லாம் நடக்குதுன்னாலும் அதுவும் கற்பனை தான். கனவை வச்சு புரிஞ்சுக்கோ, கவலைப்படாத. ஏற்கனவே தப்பா பண்ணி வச்சுட்டேன், அதுக்காக நடக்குது. என் கற்பனை எனக்கு அனுபவிக்க தெரியலங்க, என் கற்பனையை லூசா பண்ணி வச்சுட்டேன், என் விதி இனிமே இந்த ஜென்மத்துல நான் அப்படித்தான் வாழணும் போல நினைக்காதடா லூசு. இப்பயும் உனக்கு ஃப்ரீடம் இருக்கு. முன்னாடி நீ என்னென்னதான் லூசு மாதிரி பண்ணி வச்சிருந்தாலும் நடக்கட்டும், சூழல் தானே அது. அந்த சூழலா உனக்கு சுகத்தை கொடுக்கிறது. என்ன சூழல் வந்தாலும் என் கண்ணனின் பிரசாதம் என்று அதை சுவைக்க உனக்கு முடியுமடா உன் எண்ணத்தால். ஆஃப்டர் ஆல் மாயாடா இது. எண்ணம் என்பது உண்மை அல்ல, அது தரும் சுகமும் உண்மை அல்ல, துக்கமும் உண்மை அல்ல. நீயோ சச்சிதானந்த சொரூபம் என்பதை உணர்ந்து விட்டால், அனைத்துக்கும் அதிஷ்டானம் நீயே என்று உணர்ந்து விட்டால், அனைத்தும் உனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என உணர்ந்து விட்டால், let whatever happens here you can rejoice here, you can enjoy here அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்ககிட்ட இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் எனது கல்பனை என்று புரிந்தால் மட்டும் போதும். பை எனி மீன்ஸ் நீங்க இதை மிஸ் ஆகக்கூடாதுங்க. என்ன நடந்தாலும் ஏன் கற்பனை ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு லூசுத்தனமான கற்பனையா இருந்தா ஓகே, அதை அப்படியே அனுபவிக்க முடிஞ்சா அனுபவி, என் கற்பனை தானேன்னு சொல்லிட்டு. முடியலையா, இப்போ நீ மாத்தி அனுபவி, கிருஷ்ண பிரசாதம் அனுபவி, இதுவும் ஒரு டேஸ்ட்னு அனுபவி, எப்படி வேணா அனுபவி. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மாயா, இது உண்மையிலே இல்லவே இல்லை, சும்மா ரசிக்கிறதுக்காக. எது உன் பிரம்மஸ்வரூபத்தையே நீ சும்மா ரசிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான்டா இந்த எண்ணங்களால் வருகின்ற அனுபவம். எண்ணங்களால் வருகின்ற அனுபவம் உண்மையிலேயே இல்லை, அது சும்மா நாச்சுக்கும் என்ற புரிதலோடு அந்த பிரம்ம சுரூபம் தான் இதிலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது என்ற புரிதலோடு நீ வாழ்ந்தால் நம் வாழ்க்கை எத்தனை ஆனந்தமாக இருக்கும் என்று உணர முடிகிறதா? இப்ப நான் அதெல்லாம் படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. பார்ப்பவனே பார்க்கப்படும் பொருளாக இருக்க முடியுமா? கற்பனையாக உருவாக்குகின்ற உலகத்தில் அனைத்தும் கற்பனை செய்பவனாகவே இருக்கின்ற காரணத்தினால் இது கற்பனையில் சாத்தியம்தானே. இதை நான் முதல்ல சொன்னேன். ஒரு மூலையில உட்காந்துட்டு கற்பனை பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உலகமே வருது, அது உள்ள எல்லாமே நீதானே. அப்போ ஒண்ணு பலமா இருக்கிறது நீதானே, அங்கே நீயே தானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க. எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். வேறனா அது கற்பனை இல்ல. கற்பனையை உண்மை என்று நினைத்து விட்டால் அதன் அடுத்து சொன்னது இது முற்றிலும் சாத்தியம் அல்ல. ஸோ இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். நீயாவே இருக்க முடியாது, அதாவது எல்லாமே நீயா இருக்க முடியாது. ஏன்னா நீ பண்ண கற்பனையை நீ உண்மையில நம்ப ஆரம்பிக்கும் போது அங்க நீதான் இன்னொருத்தன்ட்ட பேசிட்டு இருப்ப, இன்னொருத்தனும் நீதான், ஆனா அது நீ இல்லைன்னு சொல்லுவ. எப்போன்னா நீ அதை உண்மைன்னு பார்த்துட்டா. அப்ப இந்த உலகத்தை உண்மைன்னு பார்த்துட்டா, இது உன் கற்பனை இல்லைன்னு நினைச்சு பார்த்துட்டா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வேற வேறையாதான் தெரியும். அப்போ உன் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. சரியா? இந்த உலகம் பிரம்மத்தின் கற்பனை, எனது கற்பனையே என்று உணர்பவன் ஞானி. ஆதலால் அவன் எது நடந்தாலும் என் கற்பனை என்று ஆனந்தமாக வாழ்ந்து முடிக்கின்றான். ஆனால் உலகத்தை உண்மை என்று நம்புபவர்களுக்கோ அனைத்தும் வேறு வேறு என்று பார்க்க தோணுகிறது. விளைவாக வெறுப்பு வருகிறது, டிஃபென்ஸ் வருகிறது, போராட்டி வருகிறது, பொறாமை வருகிறது, உலகத்துள்ளே எல்லா அசுர குணங்களும் வருகிறது, விளைவாக துன்பம் வருகிறது. இப்படி துன்பத்தில் சிக்கி தவிக்கும் அவலம் வந்ததற்கு காரணம் என்றால் உலகம் உண்மை என்று நினைத்ததே. அப்ப உலகம் கற்பனையே என்று உணர்ந்த மாத்திரத்தில் திரிபுடிகள் ஆற்ற பிரம்மஞானியாக மாறுகின்றாய். எல்லாம் எனது கல்பனை என்று உணர வேண்டும் என்பதுதான் இந்த மெசேஜின் சாரம் என்று புரிந்து கொள்ளுங்கள்.